மாற்றுத்திறனாளிகள் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளார். இந்த மையம் மூலம் எவ்வாறான சேவைகள் வழங்கப்படுகிறது என்றும் மாற்றுத்திறனாளிகள் எவ்வாறு பயன்பெறுவார்கள் என்பது குறித்தும் விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் உரிமைகள் திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு முழுவதும் 273 ஒருங்கிணைந்த விழுதுகள் சேவை மையங்கள் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் சென்னை சோழிங்கநல்லூர் கண்ணகி நகரில் முதல் மையத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளார். மாற்றுத்திறனாளிகளின் உடல் மற்றும் மனம் தொடர்பான நாள்பட்ட மறுவாழ்வு சேவைகளை நிறைவேற்றக்கூடிய வகையில் இந்த விழுதுகள் சேவை மையம் அமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு கல்வி, பார்வையளவியல், கேட்டல் மற்றும் பேச்சு பயிற்சி, இயன்முறை, செயல்முறை மற்றும் உளவியல் ஆகிய 6 மறுவாழ்வு சேவைகளை ஒரே இடத்தில் வழங்கும் வகையில் சிறப்பு வல்லுநர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த மையத்தில் முதலமைச்சருடைய மருத்துவ காப்பீட்டு திட்டமும் இணைக்கப்பட்டுள்ளது. இந்த சேவை மையம் பெரும் பயனுள்ளதாக அமைந்திருப்பதாக கூறும் மாற்றுத்திறனாளிகள் தமிழ்நாடு முழுவதும் இந்த மையங்களை தொடங்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளனர். இன்னைக்கு என் பிள்ளையே தள்ளின்னு போவான், என் பிள்ளையே அந்த ஓட்டிகிட்டு போவான், என் பிள்ளை எங்கெங்கே போகணுன்னு ஆசைப்படணும் அங்கெல்லாம் போவோம். அந்த வண்டி எங்களுக்கு சௌரியமாக கிடச்சிது. இனிமேட்டு இந்த வண்டி வந்ததுனால எங்களுக்கு சிரமமே இருக்காது, எனக்கு சிரமமே இருக்காது. நாங்கள் தூக்கி அவனை உட்கார வச்சானா அவனுக்கு என்ன தேவையோ அதை பார்த்துப்பான். இந்த டேபிள் கிடச்சிது, இந்த டேபிளே அழகாக உட்காந்து சாப்பிட்டுப்பான். இப்போ எங்கள் கை எதுவுமே எதிர்பார்க்குற மாரி இல்லாமல் ஐயா இந்த வண்டியை கொடுக்குற 1,65,000 அந்த வண்டி. இந்த வண்டி எங்களாலலாம் வாங்க முடியாது. ஆனால் ஐயா முதல்வர் ஐயா கொடுத்ததுக்காக ஒரு கோடான கொடி நன்றி. எங்களால் இது சிலம்போட ஏரியா, அதனால் எங்களால் வெளியில் போய்ட்டு எந்த ஒரு ட்ரைனிங் பண்ண முடியாது. பிள்ளைகளுக்கு கொடுக்குற அந்த எக்ஸசைஸை கூட நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இந்த பகுதியில் வந்ததுக்காக எங்களுக்கு ரொம்ப வரவேற்பாக இருக்குது. நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களுக்கும் நன்றி சொல்லுகிறோம். தனியார் மையங்களில் தெரபிஸ்ட் சிகிச்சை, கவுன்சிலிங் பெறுவதற்கு ஆயிரக்கணக்கில் பணம் செலவழிக்க வேண்டிய நிலையில் அரசின் இந்த இலவச சேவை மூலம் மாற்றுத்திறனாளிகளும் இயல்பான வாழ்வை தொடர முடியும் என்கிறார் மாற்றுத்திறனாளி நலத்துறை செயலாளர் சிஜி தாமஸ். ஒவ்வொரு செஷனுக்கும் 500லிருந்து 2000 செலவு பண்ணும். இது அரசு முற்றிலும் ஃப்ரீயாக இந்த 6 சேவைகள் ஒரே ரூஃபில் கொடுக்கறது அவங்களுக்கு ரொம்ப பயனாக இருக்கும். அவங்க வீடு பக்கத்திலே இருக்கும். ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தொலைவிலே அவங்களுக்கு இந்த சேவைகள் கிடைக்கிற மாதிரி இருக்கும். மாற்றுத்திறனாளிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதோடு சமூகத்தின் சவால்களையும் தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய வகையில் விழுதுகளின் ஒருங்கிணைந்த சேவை மையம் நம்பிக்கை அளிக்கும் என்பதில் மாற்றம் இல்லை. சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கார்த்திகேயனுடன் செய்தியாளர் அன்பு செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.